2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன், மாநில செயலாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ப. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். தலைவர் தான் வந்தாரு, சொன்னதையும் செய்யல. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. ஊழலையும் குறைக்கல, டாஸ்மார்க்கையும் மூடல. இதுதான் சூரியனுக்கு முடிவு. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? என்னை பத்தி புகழ்ந்த பாடம் காசு கொடுத்தேன். பொன்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னா பூசா அவர்கள். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஆர்வமா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. உங்க டாடி இருக்காரு இல்லையா, ஆமா, அதாவது அப்பா, தமிழ்நாட்டோட அப்பா, தலைவர் வந்து எந்த காரணத்தினால முதலமைச்சர் ஆனாரு? அவருடைய டாடியோட பிள்ளையா இருக்கிறதுனாலே முதலமைச்சர் ஆயிட்டாரா? இது வந்து எதிர்கட்சி பரப்புறது, அது கிடையவே கிடையாது. அப்ப வேற என்ன? எங்க தலைவர் எடுத்தோடனே அப்படி வரல. பின்ன எப்படி வந்தாரு? அடம் பிடிச்சு கட்சியில சேர்ந்தாரு. அடம் பிடிச்சு சேர்ந்தாரு? குழந்தையா அவரு? ஆமா, எங்க தலைவர் குழந்தையா இருக்கும் போதே கட்சியில சேர்ந்துட்டாரு. அடம் பிடிச்சு நான் சேர்ந்தா இதுல சேருவேன்னு சேர்ந்துட்டாரு. எத்தனை வயசு இருக்கும்? அதெல்லாம் சொல்ல முடியாமா, தெரியாதுமா. அதெல்லாம் நீ என்ன வச்சுக்கோ. அப்புறம் சண்டை போட்டு அடிதடி அப்படி இப்படி பண்ணி அப்படி இப்படி மேயர் ஆனாரு. ஊழல் பண்ணி எம்எல்ஏ ஆனாரு. பல வருஷம் போராட்டம். அவனை அடிச்சு இவனை மிதிச்சு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து அப்படிலாம் சேர்த்துதான் 50 வருஷம் கழிச்சு இப்பதான் முதல்வர் ஆயிட்டாரு. அவ்வளவு எளிதாலாம் கிடையாதுமா, அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப இந்த டாடியோட அரசியல் வரலாறுன்றது இவ்வளவு கேவலமான திருத்தம், இவ்வளவு அழகான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, அது இருக்கட்டும். இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்கணும் விருப்பப்படுறோம். இவர் 50 வருஷமா இவ்வளவு கேவலமா அரசியல், இவ்வளவு அழகா ஒரு நாடகம் நடத்தி அரசியல் பண்ணிருக்காருல்ல, அவரோட அந்த அப்பாவோட டாடியோட புள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, நம்ம சின்னவர், அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்கு? ஏதோ சினிமால மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 2019 வந்தாரு. அடுத்தடுத்து பதவியை கொடுத்துட்டீங்க. என்ன காரணம்? ஒருவேளை நம்ம இந்த வாரிசு அரசியலை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவரை கூட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்களா? நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவருடைய காலில் போய் விழுகிற மாதிரி நாங்கெல்லாம் பார்க்க தான். வயசு என்ன சார்? கிடையாது. ஒரு நிமிஷம் இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு வந்து சொல்றேன். ஒரு நிமிஷம் சொல்றேமா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருமா, சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க. கேக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்த கேள்வி. இல்ல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, கேளுங்க. ஏன் பதில் இல்லையா? பதில் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்றனால தான். இருங்க சொல்றேன். இருங்க, நீ கேளுப்பா. சார் வணக்கம். சார் வணக்கம். இல்ல சார், தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனை நடந்தாலும் உங்க தலைவரும் கட்சிக்காரங்களும் போய் பாக்குறதா சொல்லுவீங்க. இங்க தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து வேங்கவேயில வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. உங்க தலைவரும் யாருமே வரல, நீங்களும் யாருமே வரலையே சார்? உங்க கட்சிக்காரங்களும் யாருமே வரலையே? சரிங்க சார், சொல்லுங்க சார். ப்ளீஸ் ஆன்சர் மீ சார். I will answer you. Wait. Sir, please answer me, sir. Wait, I will answer you. Wait. I will answer you. Wait. நீ கேளுப்பா. இல்ல சார், இங்க எல்லாருமே நீங்க வந்து அரசு பள்ளியில படிங்கன்னு சொல்றீங்க. நீங்களும் உங்க கட்சிக்காரங்களும் அமைச்சர்களா இருக்காங்கல்ல, அவனோட பசங்க எத்தனை பேர் சார் வந்து அரசு பள்ளியில படிக்கிறாங்க? நல்ல கேள்விப்பா, நல்ல கேள்வி. நல்ல கேள்வி சார், பதில் சொல்லுங்க சார். நல்ல கேள்விதான். ஓகே, நீங்க கேளுங்க சார். கெட்ட கேள்வி எல்லாம் கேட்கல, நல்ல கேள்விதான் சார், பதில் சொல்லுங்க. நல்ல கேள்விமா, பதில் சொல்லுங்க சார். I will tell you the answer. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் யாருன்னா ஊபி, அவர் வந்து 200 ரூபாய்க்கு மேல கூவாரு. அவர் தான் இந்த பக்கம் இணைஞ்சிருக்காரு. இவர் பேர் வந்து நடுநிலை நக்கி. இவர் என்னெல்லாம் பதில் சொல்றாரோ அது எல்லாத்துக்குமே இவர் இன்னொரு பதில் சொல்லுவாரு. ஸோ இவங்க 2 பேரையும் பேச விட்டு மோத விட்டு நம்ம இந்த நேர்காணல்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். வணக்கம். உங்ககிட்ட இருந்து நான் முதல் கேள்வி ஆரம்பிக்க போறேன். தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊழல் நிறைந்த அரசியல் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்களே, உங்களுடைய கருத்து? அந்த நக்கி பேரை பேசாம இருக்க சொல்லுங்க, சப்புன்னு அடிச்சு போடுவேன். என்னங்க பேசுறான்? சபை நாகரிகமா அது? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒரு பதில் கொடுப்பாரு. சரி கேளுங்க. இப்பதானே கேட்டேன், மறுபடியும் கேளுங்க. ஊழல் வந்து அதிகமா இருக்கு, என்ன காரணம்னு கேட்டேன்.
இல்லையே நம்ம ஆட்சியில ஊழலுக்குலாம் வாய்ப்பே இல்லையே. ஊழலுக்கு ஸ்பெல்லிங் எனக்கு தெரியாது. கட்சியோட ஸ்பெல்லிங்கே தெரியாது, தமிழே ஏய், தெரியாது. பேசாம கிடையா வந்துட்டேன். சும்மா இருக்க சொல்லுங்க. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு பேசிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. பெண்களுக்கு ஓசி கிடையவே பஸ். கிடையாதா? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? ஏமா நீ என்னமா இப்படி பேசுற? பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் ஓசி பஸ் விட்டுருக்கோம். மேக்கப் போறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். இதுக்கு மேல என்ன செய்யணும்? மேக்கப் போடுறதுக்கா? ஆமா 1000 ரூபாய்க்கு தானே கொடுக்குறோம். இந்த போட்டீங்க லிப்ஸ்டிக். நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் நான் வாங்கவே இல்லையே. ஏன் வாங்கல? ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க தான் தருவாங்க. ஏங்க ஏய், ஊழல் நீ கட்சிக்கு அவங்க பேசாம கட்சிக்கு இரியா. நீ வந்துட்ட. நடுநிலையா பேசணுங்க. எதுக்கெல்லாம் நடுநிலையா பேசணும். எங்க ஒரு பட்சமா நீ பேசக்கூடாது. உன போயாங்கிட்டு உன் நடுநிலை எனக்கு தெரியாது. சரி, நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? ஏமா அவனை பேசாம இருக்க சொல்லுமா. இது வரைக்கும் 5 வருஷமா அவங்க ஃபுல்லா சுரண்டி எடுத்துறாங்க தமிழ்நாட்டிலேயே. அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படிலாம் சுரண்டலாம்னு பிளான் பண்ணிட்டு ஏமா இருக்காங்க. ஒழுங்கா வார்த்தையை ஒழுங்கா பேசணுமா. ஆனா- கிருண்டலையும் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா தமிழ்நாட்டோட மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அது வந்து நடக்காது. அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க துண்டை போட்டு போக வேண்டியதுதான். போயாங்கிட்டு எனக்கு தெரியாது. அடுத்த ஆட்சி நாங்க தான். அடுத்து 15 20 30 வருஷத்துக்கு நாங்க தான். உண்மையிலுமா நீ ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு கேள்வி கேளுமா. எப்படி பதில் சொல்றாங்க மட்டும் பாருமா. நீ கேளுமா. என்ன கேள்வினா கேளு. சரிங்க சார், தமிழகத்துல ஏன் நவோதயா பள்ளிகள் இன்னும் இல்ல? ஏன் வர விடல? ஆ? ஏன் நவோதயா பள்ளிகளை வர விடல? ஏமா நவோதயா பள்ளிங்கிறது அங்க உள்ளது. அத ஒன்றியத்துல உள்ளது. சரியா? அதை நம்ம இங்க கொண்டு வந்து வச்சுக்க. நம்ம பாவம் இந்த சிறுபான்மையர் பிள்ளை இருக்கோல, அதை யாரும் சேர்த்துக்க மாட்டாவோ. பெரும்பான்மைக்கு தான் அங்க வாய்ப்பு கொடுப்பாவோ. நம்ம பிள்ளை குட்டிக்கு எங்க போவோம்? அப்ப இங்கதானே நமக்கு எது முக்கியம்? சிறுபான்மை தான் முக்கியம். சார், பள்ளிகள்ல அந்த மாதிரி இடஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. நீங்க அப்படித்தாம்மா பார்த்துட்டு இருக்கு. பேசுங்க சார், நீ பார்க்காம ChatGPT ல பேசுங்க. கேளு. ChatGPT ல இவன் கேளு. யாரு சாட்டு சோட்டுன்னு இருக்கான். தமிழ்ல பேசுறான். AI டெக்னாலஜில இருக்கு 2025ல. இதுல போய் அவன் ஒண்ணுமே தெரியல. இதுதான் இந்த கட்சிக்காரங்களே சார், சொல்றாங்க. இடஒதுக்கீடு பள்ளிகளுக்கு கிடையாது, கல்லூரியில இருந்து ஆரம்பிக்குது. நீங்க தெரிஞ்சு பேசுங்க சார். ஏமா அந்த பள்ளிக்கூடத்துல மொழி என்னென்ன மொழி இருக்கு சொல்லுமா. நீயே சொல்லு. சார், கேட்கல. பிரதானமான மொழியே தமிழ் தானே? தமிழ் மொழி இருக்கு. வேற என்னென்ன மொழிலாம் இருக்காங்க? ஆங்கிலம் இருக்கு. நமக்கு வந்து இந்த ஸ்டேட் போர்டுவே போதும். நவோதயா கோதியாலாம் வேணாம். இது போதும் அம்மா, நமக்கு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுல வராம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சூரியன் கட்சிக்காரங்க தான். ஒன்னும் அவ்வளவுதான்ல. ஏன்னா நவோதயா பள்ளிகளை படிச்சவங்க எல்லாருமே ஏழை எளிய மாணவர்கள் தான் வந்து அதிகமா படிச்சிருக்காங்க, வளர்ந்து வந்திருக்காங்க. அதை தடுத்தது இந்த சூரியன் கட்சிக்காரங்க தாமா. சார், பதில் எதுவும் சொல்லுங்க. ஏம்மா அவன் பொய் சொல்றாமா. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் எந்த கட்சி கேள்வி என்ன தெரியுமா? எப்பா 2 + 3 எவ்வளவுப்பா? 7. இங்க பாத்தீங்களாமா? இவ்வளவுதாம்மா தமிழ்நாட்டோட நிலைமை. என்ன கட்டாலும் சொன்னோம். 2க்கு அப்புறம் தானே 7 வருது. சார், போன் இருக்கா சார்? இல்லையம்மா. போன் இல்லையா சார்? இல்லம்மா. உங்ககிட்ட போன் இருக்கா? 200 ரூபா காசு இருக்குமா? வேணுமா? எனக்கு வேணாம் சார். அத வாங்கி நான் உங்கள மாதிரி எல்லாம் பேச முடியாது. எனக்கு அது போமா. வராது. போன் ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. இந்த பாருங்க, அதை எடுங்க. இவர் சொன்னார்ல ChatGPT, நான் கேட்ட கேள்வி அதுல போடுங்க பாப்போம். நீயே போடுமா. இந்தாங்க. ஏம்மா அதான் உங்களுக்கு தெரியாதும்மா. நீங்களே நீயே போடுமா. நமக்கு இந்த சாதனம்லாம் யூஸ் பண்ண வராது. என்ன இது? சார், நீங்க சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப தப்பு சார். ஏம்மா இது பொய் இது மனுஷன் கண்டுபிடிச்சதுமா. பொய்யாத்தாமா பேசுவோம். மனுஷன் பொய் பேச மாட்டாமா. அப்போ மனுஷன் கண்டுபிடிச்சது பொய்யா தான் பேசும். ஆமா. மனுஷன் பொய் பேச மாட்டான் சார். இது என்ன எங்க சார்? இந்த ஒன்றியத்துல இருந்து வந்ததா இருக்கும். பொய் தான் பேசும். சார், என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஏம்மா. 200 சார், 200 ரூபா தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் 2000 ரூபா 5000 ரூபா ஒன்றும் கொடுக்கல. அதுக்கு ஏத்த மாதிரி என்னமா பேசுங்க. பேசுற நீங்க? எங்களுக்கு தெரியாதாம்மா. எத்தனை வருஷம் ஆண்டாண்டு காலமா நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டு காலம் சார்? பல ஆண்டுகள் ஆள்றோமா. அதெல்லாம் எது கேக்குறீங்க? இப்போ உள்ள என்ன இருக்கு? இப்ப நடக்கிறத கேளுங்க. பழசு தோண்டாதீங்க. இப்ப நடக்கிறது தானே கேக்குது. அதுக்கே பதில் வர மாட்டேங்குதே. நான் சொல்லிட்டேம்மா. சொல்ல தெரியாது. ஏமா அவனை பேசாம இருக்க சொல்லுமா. 2026ல மக்கள் நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அது எங்க கட்சி தான்ல. எங்க கட்சி தான் அது. இப்ப நீ கிளம்பு போ. ஏமா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டா அடுத்த இதெல்லாம் வர மாட்டேமா இன்டர்வியூக்கு. என்னமா ஏம்மா, நீ? என்னம்மா நீ இன்டர்வியூ நடத்துறீங்க? நான் வந்து வெளிநடப்பு பண்றேமா. சார் இருங்க. அவனை குறுக்க பேசணும் சொல்லுமா. சார், கையே நீட்டாதீங்க சார். மூஞ்சிங்க தான் சரிம்மா கையை சரிம்மா. அவன கால் நீட்டியானு சொல்லுவாமா? சீ காலை இறக்கு. அம்மா நான் நடுநிலையா பேசுறேன். அதான் அவன் கையை தூக்கினாலும் நான் காலை தூக்குனேன். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ நவோதயா பள்ளிகள்ல வந்து அவன் சொல்ற மாதிரி சிறுபான்மைகளை வந்து சேர்க்க மாட்டாங்கன்றது கிடையாது. சிறுபான்மைகள் நிறைய பேர் படிச்சு நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க. அவன் சொல்ற மாதிரி பெரும்பான்மைகளுக்கான பள்ளி நவோதயா கிடையாது. இதை வந்து உறக்க சொல்றதுதான் நிறைய பேர் இருக்கும். ஆனா இந்த அறிவு கடைக்காரங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவனை ஒழுங்கா பேச சொல்லு. தமிழ்ல தான் சார் பேசுறாரு. சரிம்மா உடனே கேள்வி கேட்கிறேன். நம்ம சின்ன நவோதயா பள்ளிகள்ல என்னென்ன வந்து மொழிகள்லாம் இருக்குன்னு கேளுமா. ஹிந்தி, இங்க பாத்தியாமா? மராத்தி. அது என்ன சார் முதல் ஹிந்தி? அதாம்மா சொல்லி கொடுப்பாங்க அவங்க. அதை விட்டா வேற எதுவுமே தெரியாதுமா. அவங்களுக்கு அது மட்டும் தான் எதிர்ப்பா தெரியும். சரிம்மா இவ்வளவு அறிவு கிடத்தனமா பேசுறானே. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க எல்லாம் பள்ளிகள் நடத்துறாங்களா தனியார்ல? இந்த சூரிய உதயம் பள்ளிகளா இருக்குல்ல, அந்த பள்ளிகள் என்னென்ன மொழிகள் இருக்குன்னு கேளுமா. எங்க பள்ளிக்கூடத்துல என்ன ஆங்கிலம் சொல்லி கொடுப்போம், ஹிந்தி சொல்லி கொடுப்போம், வேற ஏதாவது மொழி கேட்டாலும் சொல்லி கொடுப்போம். தமிழே வரலையே. தமிழ் எல்லாம் தமிழ் தானே பேசுறாங்க. அது நம்ம தனியா சொல்லி கொடுத்துக்கிட்டு அவங்களே கத்துப்பான். பாத்துக்கோங்க, இவங்க வந்து சிறுபான்மையான கட்சியா? நீ சிறுபான்மை பேசாத. காவலனா? யோ இன்னும் கொஞ்சம் பேசிருந்தா செங்கல் தூக்கி வச்சிருவேன். அம்மா ஏமா இனிமே கூப்பிட்டா இன்டர்வியூ கூப்பிடாதம்மா.